அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து 26th பேப்பர் பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் நார்மல் கொஸ்டின் தான். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம்லாம் நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து நியூ ஃபார்மேட் ஆஃப் கொஸ்டினே இருக்காது உங்களுக்கு. மோஸ்ட்லி கொஸ்டின் பார்த்தோன்னா ரியாக்ட் பண்ணுறது தான். சரியா? அதாவது என்னன்னா, ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதோடைய ஃப்ளோ, அதாவது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஃப்ளோ வந்து மைண்டில் ஓடிடணும். அப்புறமேட்டு தான் உடனே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரியா? அதெல்லாம் இந்த ஸ்டேஜில் வந்துருக்கும். 26 டெஸ்ட்டு முடிச்சிருந்தீங்கன்னா. சரி, வாங்க. இனிமேட் வர டெஸ்ட்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த டைமை நம்ம வந்து, அதாவது 40 to 50 செகண்ட், 40 to 50 செகண்ட் அந்த ரேஞ்சிலே கண்ட்ரோலில் வச்சுக்கணும் கொஸ்டின். அந்த மீறி போகிற கொஸ்டின்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் அந்த ஸ்டேஜெலாம் வந்துருக்கணும். சரி, வாங்க. வாட் இஸ் தி ஹையஸ்ட் நம்பர் விச் when divides 1026 this leaves the remainder this. அப்போ என்ன பண்ணுங்க, இதுலேருந்து 2 சப்ராக்ட் பண்ணுங்க, 1024. அப்புறம் இதுலேருந்து 4 சப்ராக்ட் பண்ணுங்க, 2048. 4 சப்ராக்ட் பண்ணால் 48 வரும். ஓகே, அடுத்தது வந்து இதுலேருந்து 6 சப்ராக்ட் பண்ணுங்க, 4096. ஓகே, 96. இப்போ இது வந்து எதாவது பார்த்தாவே தெரியுது, 2 டைம்ஸ் இது, 4 டைம்ஸ் இது. 1024 தான் வந்து HCF. HCF கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு HCF. 1024 ட்வைஸ் டைம். ஸோ 1025 is the HCF. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 வாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா. அதாவது இதை வச்சுட்டு ஏ கண்டுபிடிக்கணுமா? ஏ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஏவை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி tan ஆல்ஃபா கண்டுபிடிக்கணுமா? tan ஆல்ஃபா யூஸ் பண்ணி 3 ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளோ பெரிய இது பாருங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரியா? கொஸ்டின் கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. சரி, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்துருன்னு நினைக்கிறேன். பட் ரிப்பீட் கொஸ்டின் இருந்தாலும் சொல்கிறேன். தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. ஓகே, ஏன் 0ன்னு போடுறேன்னா, சைன் அண்ட் காஸ் மட்டும் வந்ததுன்னா 0வை ட்ரை பண்ணுங்க. ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா 90 ட்ரை பண்ணுங்க. சரியா? சைன் 0 is 0, காஸ் 0 is 1. ஸோ 2 into 1 2 minus sin 0 is 0, cos 0 is 1, minus 3 இருக்கு. This is A. A equal to minus 1. A minus 1, 2 minus 1 is 1. கீழே 4 minus 1 is 3. So under root 3, this is tan alpha. Tan alpha root 3 எப்போ வரும்னா alpha equal to 30 degree வரும். சரியா? அவங்க கேட்குற 3 times of alpha. Answers 90. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். theta equal to 0 போட்டிங்கன்னா. ஓகே, 90 போடலாம். 90 போடாலும் you'll get the same answer. Question number 3 வாங்க. This number is exactly divisible by 8. What is the ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் கேட்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ஸ்மாலஸ்ட் இந்த இதுக்குள்ள ஸ்மாலஸ்ட் 0 தான். நான் 0 போட்டு பார்க்குறேன். 0 வந்து போட்டதுக்கப்புறம் இந்த திஸ் நம்பர் 8 ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 8 ஆல் டிவைட் ஆனால் லாஸ்ட் 3 டிஜிட் எடுக்கணும். லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் 504. 504 வந்து 8 ஆல் டிவைட் ஆகுதுன்னா 6 8 48, ரிமைனிங் 24 ஆகுது. ஸோ ஆன்சர் 0. கொஸ்டின் நம்பர் 4 வாங்க. LCM and HCF of two number is 37,154. First number is 111. What is the next number? Okay, so நம்மளுக்கு தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு product of two numbers equal to HCF and LCM. So ஒரு நம்பர் இது, இன்னொரு நம்பர் தெரியாது. Let's take A. இது பார்த்தாவே தெரியுது 4. 4 into 37 is 148. சார் நார்மல் கொஸ்டின் அதெல்லாம். Question number 5. 9 by 20th of the first number is equal to 72% of the second number. Let's take first number A, second number is B. 9 by 20 of A equal to 72 by 100 of B. Okay, this cancel 5 times. This cancel 8 times. So A is to B. அதாவது செகண்ட் நம்பருக்கும் ஃபர்ஸ்ட் நம்பருக்குள்ள ரேஷியோ வந்து 8:5 அப்படியே இருக்கட்டும். ஓகே, கொஸ்டின் என்ன கேட்கலாம்? இஃப் வி ஆட் 120 to the average of both the numbers, then it becomes equal to first number. When we add 120 average, இது ஆட் பண்ண எவ்வளோ வந்தது? 8x and 3x, 5x. and ஆட் பண்ண 13x. ஆவரேஜ் வந்து 2. ஆவரேஜ்னா 12 டிவைட் பண்ணுறோம். அதை வந்து 120 ஆட் பண்ணுறீங்க. தென் திஸ் ஈக்குவல் டு 8x. 8x த ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகே, 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 13x ப்ளஸ் 240 ஈக்குவல் டு 16x. தென் பண்ணால் 3x ஆகிடும். 3x ஈக்குவல் டு 240. x ஈக்குவல் டு 80. 80ங்கிறது ப்ரொபோர்ஷன் தான். சரியா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 60% each நம்பர்? ஓகே, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 3x வரும். ஓகே, அதுதான் டிஃபரன்ஸ். அதில் 60%, 60 by 100, x equal to 8. ஸோ 60 into 3 into 8. சரியா? ஒரு 0, 2 0, 3 0 கேன்சல். ஸோ 3 into 6 is
18 into 8 is 144. ஐ திங்க் இந்த கொஸ்டின்லாம் பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. நீங்க பார்க்க தான் உங்களுக்கு பெருசா தெரியுது. சால்வ் பண்ண ஆரம்பிச்சுன்னா எவ்ரி செகண்ட் எவ்ரி 10 செகண்டுக்கு ஒரு இது ரிவீல் ஆகும். இது 1, இது 10, இது ஒரு 10, இது ஒரு 10. ஸோ 30லேருந்து 40 செகண்ட்ல போட்டுடலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 6 வாங்க. If the 20% Lada's annual income salary is equal to 70% of the Mukesh annual salary. 20% of annual salary is equal to annual போது மந்த்லியும் பார்த்துங்க. ஓகே, 20% of L ன்னு வச்சுங்களா, அதாவது salary equal to 75/100 of M ன்னு வச்சுக்கோங்க. கேன்சல் this and this 5 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 15 5 இது 4 5. ஸோ லதாவுக்கும் முகேஷ்க்கும் உள்ள சேலரி உடைய ரேஷியோ வந்து 15:4. ஓகே, முகேஷ் சேலரி 60% சோகன்ஸ் மந்த்லி சேலரி. முகேஷ் மந்த்லி சேலரி வந்து சோகனோட மந்த்லி, சோகனோட ஆனுவல் சேலரி இது. ஆனுவல் சேலரி எவ்வளோன்னா அவனுடைய மந்த்லி சேலரி 12 டிவைட் பண்ணிங்கன்னா 12,000 அதுதான் வந்து என்னது 12,000 தான் வந்து சோகனுடைய மந்த்லி சேலரி. ஓகே, சோகனுடைய மந்த்லி சேலரி வந்து 12,000. அதில் முகேஷ் மந்த்லி சேலரி இஸ் ஈக்குவல் டு சோகனுடைய 60%. ஓகே, அப்போ முகேஷ் என்ன வரும் இதில் 60%, 60/100 கேன்சல், 2 0 70 7,200. இதுதான் முகேஷோட சேலரி. வாட் இஸ் இது கேட்குறாங்க, திஸ் அண்ட் திஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். மந்த்லி சேலரி கேட்குறாங்க. இது மந்த்லி சேலரி 7 becomes 72,200. தென் 15 becomes 7 எதால் மல்டிப்ளை 72 வரும் அப்படின்னா 4 எதால் மல்டிப்ளை 72 வரும்னா 18 மல்டிபிள் பண்ணீங்கன்னா வரும். அதே 18 எங்கே மல்டிபிள் பண்ணுங்க, 18 into 15 240 270. 270 stands. 2,700 வெறும் 27,000. 27,000 not 22 lakhs. 2 ஜீரோ எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்காங்க, கேர்ஃபுல். 27 பார்த்து நம்பர் ஆஃப் ஜீரோ விட்டுறாதீங்க. 15 into 17 is 270. 15 into 18 is 270. இங்கே 2 ஜீரோ சேர்த்தனா இங்கே 2 ஜீரோ. அப்படி பார்த்தா 27,000 தான் மந்த்லி சேலரி ஆஃப் லதா. கொஸ்டின் நம்பர் 7 வாங்க. Next question. In a company, 40% total employee likes tea, 60% employee coffee, 25% both like. Okay, in my question, number of A and B போடுங்க. ஃபார்முலா வென் டயக்ராம் யூஸ் பண்ணி வருது. Number of A, number of B plus number of B minus number of A into B. That is 2 விரும்புகிறவங்க. ஓகே, A எவ்வளோ 40%, B வந்து 60%, 2 வரவங்க 25%. டோட்டல் 100 minus 25 75%. 75% ஏதோ ஒன்று விரும்புகிறாங்க. சரியா? மிச்சம் இருக்க 25%. 25% எந்தையுமே விரும்பாதவங்க, தட் ஈக்குவல் டு 750. ஸோ 750. ஓகே, 750 போட்டிங்கன்னா திஸ் இஸ் 30. ஸோ 3,000 எம்ப்ளாயிஸ் அந்த ஆஃபீஸில் இருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் எம்ப்ளாயிஸ் ஹூ லைக்ஸ் ஒன்லி டீ அண்ட் ஒன்லி காஃபி. ஒன்லி டீ அப்படின்னா இந்த வெண்டைகிராம போட்டிங்கன்னா 40%, இது 60%. 25% ரெண்டையும் விரும்புகிறவங்க. அப்போ ஒன்லி இங்கிறது இந்த ஏரியா எவ்வளோ இருக்கும், 40 minus 15, that is 25. 60 minus 35ங்கிறது இந்த ஏரியா, that is 35. 60 minus 25. இதுதான் ஒன்லி காஃபி, இது ஒன்லி டீ. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 20%. 20/100 of 3,000. obviously 600 ஆன்சர். சிம்பிளான கொஸ்டின் தான். கொஸ்டின் 8 வாங்க. 15 into 22 square 484 minus 40% of 40/100 of 60 into 60. And the 0 cut to, so 36 into 4, 144, 1440 plus 19 into 39, 19 into 39, the 15 into 484 under root equal to some x square. Okay, so மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். 30/2 into 484. இந்த 15 30/2 போடுகிறேன். 2 4 2. ஸோ 3 into 2 6, 12 கேரிஸ் 1, 6 plus 1 720. 7 to this
440 சப்ராக்ட் பண்ணுங்க 0 2 0 இது வந்து 8 7 minus 1 is 6 இல்லை 5 5 2 5 8 2 0 19 into 39 ஸோ 39 40 minus 1 எழுதலாம் அல்லது இது வந்து 20 minus 1 எழுதலாம் ஸோ 39 into 20 minus 1 20ங்கிறது 780 minus 39 ஸோ 1 4 741 741 ஆட் பண்ணுறேன் 1 6 5 6561 6561ங்கிறது எதனுடைய ஸ்கொயர் அப்படின்னா 63 உடைய ஸ்கொயர் 63 6561ங்கிறது 63 இல்லை 67 உடைய ஸ்கொயர் just a minute 6561 sorry 81 ஓட ஸ்கொயர் சாரி 81 ஓட ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா under root of 6561 equal to 81 ஆஃப் லைஸில் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் 81 ஆன்சர் கிடையாது 81 equal to x ஸ்கொயர் x equal to 9 ஸோ ஆன்சர் திஸ் பி கேர்ஃபுல் இங்கே வந்து ஸ்கொயர் கொடுத்து வச்சிருக்கோம் ஸோ வேல்யூவே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81 எக்ஸ் ஈக்குவல் டு 9 தான் ஸோ கொஸ்டின் மார்க்னா நான் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் கேர்ஃபுல் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு 81 பார்த்துட்டு ஆப்ஷன் பிக் பண்ணிட்டாரு ஓகே கொஸ்டின் நம்பர் 9 இதெல்லாம் வந்து ரேஷனலைஸ் பண்ணால் போதும் சீக்கன் ஏ மைனஸ் tan ஏ அப்பான் சீக்கன் ஏ ப்ளஸ் tan ஏ மேலே கீழே மல்டிபிள் பண்ணால் சீக்கன் ஏ மைனஸ் tan ஏ மேலே கீழே சீக்கன் ஏ மைனஸ் tan ஏ இப்போ கீழே என்ன வரும்னா சீக்கன் ஏ மைனஸ் tan ஏங்கிறது a ப்ளஸ் பின்னு வரும் திஸ் இஸ் a ப்ளஸ் பி a மைனஸ் பி ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் ஏ சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் இஸ் 1 சார் டினாமினேட்டர் 1 நியூமரேட்டர் மட்டும் பார்த்தா போதும் இதை ஸ்கொயர் பண்ணாவே போதும் சீக்கன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சாரி மைனஸ் 2 சீக்கன் ஏ tan ஏ ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் எதாவது இருக்கா பாருங்க மைனஸ் 2 சீக்கன் ஏ tan ஏங்கிறது ரெண்டு ஆன்சர் இருக்கு ஸோ மற்றெல்லாம் கழட்டி விட்டுலாம் எது திஸ் ஆர் திஸ் ஓகே நம்மளுக்கு தெரியும் சீக்கன் ஸ்கொயர் ஏ இஸ் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு tan ஸ்கொயர் இருக்கு tan ஸ்கொயர் ப்ளஸ் tan ஸ்கொயர் 2 tan ஸ்கொயர் ஆன்சர் திஸ் சிம்பிள் இதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம் அதாவது தொடர் 9 சம்மும் பண்ணிருக்கலாம் மேபி ஒரு கொஸ்டின் மட்டும் விட்டுருக்கலாம் நினைக்கிறேன் ஐ திங்க் 9மே போடலாம் ஓகே கொஸ்டின் நம்பர் 10 வாங்க the height of the cylinder is 2/3 of the diameter h equal to 2/3 of 2r diameter is 2r that is 4r by 3 அதுதான் height volume of the cylinder is equal to that is pi r square h அதுக்கப்புறம் இப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் equal to radius of the sphere 4/3 pi r cube pi cancel r க்கு பதில் r square இருக்கட்டும் h க்கு பதில் நான் என்ன பண்றேன் 4/3 போடுறேன் 4/3 r equal to 4/3 r க்கு பதில் இங்க 4 போட்டிருக்காங்க so 4 cube so 4/3 cancel r cube equal to 4 cube r must be 4 எதனுடைய 4 the radius of the cylinder outer surface area of the cylinder கேக்குறோம் outer surface area 2 pi r h 2 into pi ஆப்ஷன் சைஸ்ல எல்லாம் pi இருக்கணும் pi விட்டுருங்க r வந்து 4 ன்னு வெச்சுக்கிறேன் h எவ்வளோ 4/3 into r is 4 again okay so 4 into 4 into 4 64 into 4 is 2 is 128 pi okay question number 11 வாங்க xy z r in the ap xy z r in the ap னா இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவல் அர்த்தம் y minus x equal to z minus y ன்னு அர்த்தம் அப்படி பாத்தீங்கன்னா y equal to x plus z y equal to x plus z divided by 2 இப்படி போடலாம் சரியா சின்னதாக ஷார்ட்கட் சொல்றேன் இந்த மாதிரி ஏபிலாம் வந்ததுன்னா எல்லாத்தையும் ட்ரையாங்கிள் 3 ஆங்கிள் வந்து எல்லாத்தையும் 60ன்னு வைங்க 60 கூட வைங்க ஓகே ஏன்னா 3 ஆட் பண்ணீங்கன்னா 180 வரணும் அதனால 60ன்னு வச்சுக்கிறேன் இது ஏபிஎஸ் ஆகுதுன்னா டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் 60 minus 60 0 60 minus 60 is 0 so it's AP அப்படியே அழகா உள்ள தூக்கி போட்டீங்கன்னா வந்துடும் ஆன்சர் x equal to y equal to z equal to எல்லாம் 60 போட்டீங்கன்னா 3 times of sin 16 மேலே வந்துடும் கீழே அதே 3 times of cos 16 வந்துடும் கேன்சல் பண்ணினா 3 times of cancel sin 60 by cos 60 is tan 60 ஆஃப் ஜாய்ஸில் 60 போட்டிங்கன்னா எது tan 60 வருதுன்னு பாருங்க tan 60 is not 0 இது வந்து 60 plus 16 வந்துடும் 60 plus 16 120 tan 120 is என்ன வழியான இருப்பது மைனஸில் வரும் ஓகே இந்த இடத்துல
ப்ளஸில் வரும், இது மைனஸில் 0 வந்துடும். ஸோ ஆன்சர் திஸ். இந்த மாதிரி ஏபி கொஸ்டினில் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிட்டு கூட போகலாம். பட் நார்மல் வே போட்டிங்கன்னா sin c ப்ளஸ் sin d போடணும். இதையும் ஆட் பண்ணிங்கன்னா sin c ப்ளஸ் sin d. ஃபார்முலா என்ன? 2 sin c ப்ளஸ் d by 2 upon cos c minus d by 2 அப்படி வரும். ஓகே, இது sin y, அதாவது c பதிலாக x and z போட்டுக்கணும். x plus z, x minus z இன்டூ y பதிலாக இதை போட்டு காமனாக வெளியே எடுத்துட்டு அப்புறமே ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு இதே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். y sin y is nothing but sin x plus y divided by 2 போட்டு காமனாக sin x plus y காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள 2 cos c xy x minus z by 2 வந்துடும், ப்ளஸ் 1 வரும். அதே மாதிரி டினாமினேட்லையும் அதே மாதிரி வரும், cos c plus cos d வரும். ஸோ இவ்வளோ பெரிய சம் இது. பட் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஃபியூ செகண்டில் போடலாம். கொஸ்டின் நம்பர் 12 வாங்க. 12 6 digit number is reduced by 7, 11, 13. இது முக்கியமான prime numbers. Consecutive 3 prime numbers. இந்த 3 நம்பரை மல்டிபிள் பண்ண என்ன ஆகும்னா 1001 வரும். ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணி பாருங்க. 77 77 into 30 is very 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 important number. ஓகே, 3 நம்பரை மல்டிபிள் பண்ணா 1001. இப்போ இதை வந்து ஒரு 3 டிஜிட்டால மல்டிபிள் பண்றேன். லெட்ஸ் டேக் 538. இப்படி ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்றேன். ஓகே, 1001 538 மல்டிபிள் பண்ணீங்கன்னா அது அப்படியே 2 டைம் ரிப்பீட் ஆகும். 538 538 ரிப்பீட் ஆகும். ஓகே, ஸோ எனி 6 டிஜிட் நம்பர் வந்தீங்கன்னா 1001 மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் சேம், அடுத்த 3 டிஜிட் சேம், அப்படிதான் வரும். இங்கேயும் அதே தான் இருக்கு. இங்க 6 டிஜிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் சேம், அடுத்த 3 டிஜிட் சேம். 5 x 2, அதே மாதிரி தான் y 6 z. இந்த இடத்துல 5 இருக்கா, அப்ப இந்த இடத்துல 5 தான் இருக்கும். y ஈக்குவல் டு 5. இந்த இடத்துல x இருக்கா, அப்ப x இருக்கிற இடத்துல 6. இந்த இடத்துல 2 இருக்கா, இந்த இடத்துல z இருக்கு. z ஈக்குவல் டு 2. ஸோ x ஈக்குவல் டு 6, y ஈக்குவல் டு 5, z ஈக்குவல் டு 2. என்ன கேட்குறேன்? x பிளஸ் 3 டைம்ஸ் z. xங்கிறது 6 பிளஸ் 6, அதாவது 3 டைம்ஸ் திஸ் மைனஸ் 5. ஆன்சர் 11 minus 12 minus 5 is 7. ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல இந்த விஷயம் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினை ஆப் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த கொஸ்டின்ங்கிறது ஒரு 3 நிமிஷம் ஆகிடும். அப்போ கூட ஆன்சர் வருமானு சொல்ல முடியாது. ஏன்னா 7ஆல் 11ஆல் எந்த கண்டிஷனும் கிடையாது. சரியா? இது தெரிஞ்சா போடுங்க, இல்லாட்டி போடாதீங்க. பட் இதுவே நான் 2-3 டைம் சொல்லியிருக்கேன் இந்த கொஸ்டினுடைய நம்பரை. கேர்ஃபுல். கொஸ்டின் நம்பர் 13 இந்த சர்க்கிள் வித் சென்டர் O. AB is the diameter. A, O is center, B is the diameter, CD is the chord, such that A, B, C, D. நான் டிராயிங் வரையும் போது சி இப்படி தான் வரைய சொன்னேன். சி இங்கே போட்டு இங்கே டி போட்டுறாதீங்க. ஏன்னா அவன் ட்ரப்பீசியம் கொடுத்து வச்சிருக்கான். ட்ரப்பீசியம் கொடுத்தானா அந்த ஆர்டர் ஓடணும். ஏக்கு அப்புறம் பி, பி டு சி, சி டு டி, அப்படி வந்தால் தான் ட்ரப்பீசியம். ட்ரப்பீசியம் என்ன? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட், சாரி ஆப்போசிட் ஆர் பேரலல். இதுவும் இதுவும் பேரலல். ஓகே, ஃபைன். பிஏசி, பிஏசி இந்த ஆங்கிள் 24. அப்போ இந்த ஆங்கிள் 24 தான் வரும். ஓகே, பிகாஸ் இட்ஸ் அ பேரலல் லைனில் 2 லைன் பேரலல், ஒரு லைன் இந்த இன்டர்செக்ட் ஆனால் இந்த ஆங்கிள் சேம். ஓகே, ஆல்டர்னேட் ஆங்கிள். ஓகே, இன்னும் இந்த ஆங்கிள் சேமா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து சின்ஸ் டயமீட்டர் எங்கே சப்டன் எனிவேர் இந்த சர்க்கிள் போட்டாலும் இந்த ஆங்கிள் 90 டிகிரி தான் வரும். அப்போ இது 90, இது 124. ஸோ 24 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 114. 90 + 24 is 114. ஓகே, குட். 114. இப்போ இது வந்து ஒரு சைக்ளிக் கோஆர்டினேட்டர். சைக்ளிக் கோஆர்டினேட்டர்னா எல்லா ஆங்கிளும், சாரி எல்லா சைட்ஸுமே வந்து அந்த சர்க்கிள் டச் ஆகும். I mean circle passes through all the vertex of the coordinator is called cyclic coordinator. What is the condition? Opposite angles are supplementary. இது 114 அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்துன்னா ஆட் பண்ணீங்கன்னா இது பிளஸ் இது ஆட் பண்ணா 180 வரணும். ஆப்வியஸ்லி இது வந்து எவ்வளோ இருக்கும்? 66 இருக்கும். கரெக்ட்? ஏன்னா 66 பிளஸ் 180 வரும். இது ஃபுல்லாக 66. இதில் 24 மட்டும் சப்ராக்ட் பண்ணா 2. திஸ் இஸ் 42. ஸோ 42 இஸ் தி இந்த ஆங்கிள் 42. என்ன கேட்குறான்? சிஏடி தான் கேட்குறாங்க. ஆன்சர் திஸ். அதான் கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட்? ஸோ பி கூட கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் 24, 42னா இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு ஆப்போசிட் சப்ளிமெண்ட் கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ கேட்குற கொஸ்டின் ரியாக்ட் பண்ணிடலாம். சரியா? ஈஸி கொஸ்டின் தான். டயக்ராம் உள்ள கொஸ்டின் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரியா? டைம் இழுத்துரும். கொஸ்டின் நம்பர் 14 வாங்க. A and B started business together, capital of 8,000 and 10,000 respectively. A left the business after 5 months while B continued. A gets 20% the total for managing the business, remaining distributed on the ratio of the share of this. After a year, A gets total profit is 2,500. Okay, 80,000, 18 போட்டுக்குங்க.
அவன் எத்தனை மாதத்துக்கு போனா இவன் 5 மாதத்துக்கு. அவன் எத்தனை மாதத்துக்கு வந்தான் 10,000 இன்ட்டு அவன் 12 மந்த்ஸ்க்கு வந்திருக்கானா. ஓகே, பி கண்டினியூ. ஸோ இந்த ரேஷியோ வந்து பிரிச்சுப்பாங்க. முதல்ல ரேஷியோவில் இது முடிச்சிருங்க. இது வந்து 2 times of 4, இது 3 times of 4. ஸோ 10:3 ரேஷியோவில் they will divide their share. சாரி, இதில் வந்து ஒரு சின்ன இது 3 0 போட்டிங்கன்னா இங்கே 10 and 8 தான் இருக்கும். ஓகே, இது வந்து 3 0 அப்படியே கட் பண்ணிவிடுங்க. 8 into 5, 5 monthsக்கு இவன் 10 into 12. ஓகே, this is 40. 40 cancel பண்ண this, 3 cancel பண்ண this. 1:3 ரேஷியோவில் they will divide the share. ஓகே, ஏ வந்து என்னன்னா மேனேஜிங் பிஸ்னஸ்ங்கனால அவனுக்கு 20% எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம். டோட்டலாக ஒரு அமௌண்ட் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏன்னு வச்சுக்கோங்க. ஏன்னு வேண்டாம், ஏன்னு கன்ஃபியூஷனாக இருக்கும். டோட்டல் அமௌண்ட் டீன்னு வச்சுக்கோங்க, அதில் 20% ஏக்கு கிடைக்கும் சார் அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணதுக்கு. ப்ளஸ் 80% தான் மிச்சம் இருக்கு. அதில் வந்து இந்த ரேஷியோவில் தான் அவனுக்கு கிடைக்கும் ஷேர். எவ்வளோ ஷேர்? 1 + 4 3 4, 1 out of 4 ஏவோட ஷேர். இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா you will get 2,500. ஓகே, ஸோ இது கேன்சல் பண்ணால் 20 + 20 is 40. 40 by 100 of total equal to 2,500. Okay, so this is cancelled. T equal to 2,000, 25,000 divided by 4. இது பார்த்தீங்கன்னா 6ன்னு வரும். 6ல் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஸ்டார்ட் ஆகுது, அங்கேயே முடிச்சிருக்கோம். ஓகே, தென் ஃபைண்ட் த டோட்டல் ப்ராஃபிட் ஏர்ன்டு பை ஏ அண்ட் பி டுகெதர். டோட்டல் தான் டி, அதுதான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஜஸ்ட் லைக் தட். லாஸ்ட் லைனில் முன்னாடியே ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். அந்த இடத்துல நான் கன்டினியூ பண்ணல, 6 பார்த்தா நான் அடிச்சிடணும். சரியா, இந்த டைமிங் சென்ஸ் அல்லது இந்த ஒரு இது வரவே வராது. கேர்ஃபுல். கொஸ்டின் நம்பர் 15 வாங்க. sin power theta, sin power 4 theta, 8 cos square theta equal to 4. What is this கேட்குறான் இந்த இடத்துல. ஓகே, 8 sin power 4 theta plus 8 into 1 minus sin square theta equal to 4. Sin power 4 theta plus, sorry, minus 8 sin square theta plus 4 equal to 0. ஏன் இங்கே ப்ளஸ் 8 வந்திருக்கு, இந்த 4 செப்பரேட் பண்ணுறேன். இந்த இடத்துல sin square theta கண்டுபிடிக்க போகிறேன். sin square thetaங்கிறது என்னன்னா minus b under root of plus minus b square minus 4 is 8. By using the quadratic equation கண்டுபிடிச்சு இது கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஸோ sin square equal to minus b. minus bங்கிறது minus of minus 8 plus under root of course plus a நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸா மைனஸ் வரணும், ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, under root of b square. b square is 64 minus 4ac. 4 into this into this. 4 into 4 into 1. That is 460 divided by 2a 2. So 8 plus this is 48, root 48 divided by 2. 8 plus 4 root 3 by 2. This is 4 plus root 3. 4 plus 2 root 3 minus 2 times of இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா, அதாவது 4 plus 2 root 3 ரூட் எடுத்தீங்கன்னா root 3 plus 1 வரும். இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4 plus 2 root 3 minus 2 root 3 minus 2 வரும். ஸோ இது கேன்சல். 4 minus 2 is 2. சிம்பிள். ஓகே, இந்த இடத்துல இந்த குவாட்ரேட்டிக் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் தான், மற்றபடி ஒன்றுமே இல்லை. சின்ன நான் மிஸ்டேக் பண்ணதுனால இது கொஞ்சம் டைம் எடுக்க மாதிரி இருக்கு. இட் கேன் பி டன் லெஸ் than a minute. கொஸ்டின் நம்பர் 16 வாங்க. இதில் ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஓகே, A and B enter the partners 3 months. A withdraw his 3/4 of his capital. Actually 1/4 of his capital தான் கரெக்டான ஆன்சர், கரெக்டான கொஸ்டின். B withdraw 4/5 of capitalங்கிறது 1/5 of the capital தான். சரியா, இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் 3/4 போட்டிங்கன்னா உங்கள் போட்டுட்டு இருக்கும்போது எண்டில் போய் லாக் ஆகிடுவீங்க. ஆஃப் டேஸ் எதுவுமே வராது. சரியா, நம்ம 15 minutes உள்ள எக்ஸாம்ஸில் இந்த கதையெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க முடியாது. கொஸ்டின் ராங்காக இருந்தால் ரீடூ பண்ணுறது, ரீடூங்கிற வேலையே இருக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, உங்களால் ஒரு ஃபியூ செகண்ட்லேயே ஸ்பெல் பண்ணிடலாம் அந்த கொஸ்டினை, அந்த கரெக்டான ஃப்ளோ நோக்கி போகாது, அல்லது டைப்பிங் எரர். தயவு செய்து அப்படியே விட்டுருங்க.
முடிஞ்சா 8 செகண்ட்ல இந்த கொஸ்டின் விடுங்க. இல்லை போயிட்டே இருக்கேன் அப்படின்னா 20 செகண்ட்ல விட்டுருங்க. அதுக்கு மேலே விடாதீங்க, அதுக்கு மேலே போகாதீங்க. ஏன்னா டைப்பிங் எரர் பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. டைப்பிங் எரர் என்னாலும் நடக்கலாம். இது நான் இதுக்காக சொல்ல. எஸ்எஸ்சி வந்து வேணும்னே பண்ணுறாங்களா, இது ஒன் ஆஃப் த வேவான்னு தெரியல. நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அப்பப்போ வந்து கொஷின் ராங்கான கொஷின், அதாவது கொஷினுக்கு மார்க்கை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, யூ கேன் கிளைம் த மார்க் இஃப் த கொஷின் இஸ் ராங். நிறைய பேர் ஆஃப்டர் த எக்ஸாம் வாங்கியிருக்காங்க. ஓகே, பட் ப்ராப்ளம் அது இல்லை. அந்த ராங்கான கொஷின் நிறைய டைம் எடுத்திருப்பீங்க. டைம் எவன் கிளைம் பண்ணுறது? சரியா, டைமால ஒரு 4-5 கொஷின் போயிருக்குமே, வந்து கிளைம் பண்ண முடியாது. அதனால ஸ்மெல் பண்ணுங்க, பார்க்கும்போதே தெரியணும். கண் அப்படியே கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துட்டே இருக்கு பாருங்க, டக்குன்னு இந்த கொஷின் ஏதோ சம்திங் ராங்னா ஸ்கிப் இட். ஓகே, சரி அவங்க நார்மல் வேல போட்டுடலாம். 4Xங்கிறது இவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 3 months போட்டிருக்கான். ஆனால் ஒரு 5 மாதம் 3 months கழிச்சு அவன் வந்து 1/4 ஆஃப் ஹிஸ் கேபிட்டலை வெளியே எடுத்துட்டான். மிச்சம் அவன்ட்டு எவ்வளோ இருக்கும்? 4X தாங்க அவனோட கேபிட்டல். அதில் வந்து 3/4 ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். எத்தனை மாதத்துக்கு போட்டிருக்கானா? மொத்தம் 3 மாதத்துக்கு போட்டிருக்கான். ஆனால் இங்கே 11 months தான் டோட்டல் எண்டு. அப்போ இங்கே 3 பொசிஷன் இன்னும் 8 மாதம் இருக்கு. இதுதான் ஏவோடைய இன்வெஸ்ட்மெண்ட். பி வாங்க 5Xல ஆரம்பிக்கிறான். 4 மாதம் கழிச்சு முடிக்கலாம். 4 மாதம் கழிச்சு கொஞ்சம் இதை எடுக்க போகிறான். 5X வந்து 4/5. அதே எத்தனை மாதத்துக்குன்னா 4 இருந்ததுன்னா 7 மாதம். கரெக்ட். இப்போ இது கேன்சல் பண்ணினா திஸ் இஸ் 4 கேன்சல், திஸ் இஸ் 12, இது 24. இதுதான் இந்த ரேஷியோ. XX கேன்சல் ஆகிடும். திஸ் இஸ் 20, இது வந்து 5 கேன்சல் 28. ஸோ இந்த ரேஷியோவில் டிவைட் த ஷேர். இது 36, இது 48. ஓகே, 3:4 ரேஷியோவில் they'll divide the share. Okay, BN profit share of B was 1835 more than the profit share of B. Okay, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஷேர் எவ்வளோ அப்படின்னா, ப்ராஃபிட் ஷேர் இவன் 3X, இவன் 4X. ரெண்டு பேர்த்து டிவைட் வந்து 3X 4X வச்சு ரெண்டு பேர்த்து டிஃப்ரென்ஸ் வந்து வெறும் X தான். அந்த X தான் வந்து 1835. ஓகே, ஃபைண்ட் த டோட்டல் ப்ராஃபிட் கேட்குறான். ஃபைண்ட் த டோட்டல் ப்ராஃபிட் அங்கே பார்க்கணும். அங்கே பாருங்கள், இது வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 7X வரும். 7 into X தான் இது 1835. ஓகே, 7 into 5 35 carries 3. 5ல முடியும்னா இது திஸ் ஆர் திஸ். 7 into this is 21. 21 plus 3 is 4, 45. ஆன்சர் திஸ். சிம்பிள் தான். பட் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டைப்பிங் யாராக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கொஸ்டினால் 5-6 கொஸ்டின் போகும், பார்த்துக்கு. கொஸ்டின் நம்பர் 17 வாங்க. உங்களால் 10 செகண்டில் அந்த கொஸ்டின் டிசைட் பண்ண முடியலன்னா விட்டுட்டு வெளியே வந்துருங்க. 8 to 10 செகண்ட் தான். ஏன்னா டோன்ட் ரைட் ஃபார் ஆல் தி 25 கொஸ்டின் ட்ரை பண்ணாதீங்க. கொஸ்டின் நம்பர் 17 வாங்க. சம் ரவீஸ் அண்ட் ஆகாஷ் ஏஜ் 4 years ago was 80. 4 வருஷத்துக்கு முன்னாடி 80 வயசு தான் ரெண்டு பேர்த்தோட சம்ம. இப்போ எவ்வளோ? இவனுக்கு ஒரு 4 வயசு கூடி இருக்கும், இவங்களுக்கு ஒரு 4 வயசு கூடி இருக்கும், 88. ரவீஸ் ஏஜ் இஸ் 14 years ago. அதாவது ரவி அண்ட் ஆகாஷ்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ரவிக்கு வந்து யார் கொஸ்டின் கேட்கணும், நான் உங்களை ஏன்னு வைங்க. ரவிக்கு ஏ, ஆகாஷ் வந்து 88 minus C. இதுதான் வந்து ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ரவி அண்ட் ஆகாஷ் 14 years ago. இவனோட 14 years ago எவ்வளோ? 8 minus A minus 14. வாஸ்னா ஈக்குவல் ஆகாஷ் 4 years ago. இவனோட 4 years ago எவ்வளோ? 88 minus A minus 4. அவ்வளோதான். சரியா? இது உள்ள போயிடும். மைனஸ் எங்கே வேணும், ப்ளஸ் ஏ ஆகும். 2A minus 14 plus 14 ஆகும். ஸோ 84 plus 14. கரெக்ட். ஸோ 98 தான் இது. ஆகாஷோட வயசு எவ்வளோ? இப்போ 49. ஆகாஷோட வயசு தான் கேட்குறாங்க, 49. ஆன்சர் திஸ். கொஸ்டின் நம்பர் 18 வாங்க. இஃப் ஏ ஹேட் அ ஒர்க்கிங் அலோன், he would have taken 63 hours to do the task. B share. If A and B together on the task finishing 36 hours and they get paid 595048. Okay, A வந்து தனியாக வைக்கலாம், 63 hours ஆகிருக்கும். வாட் இஸ் த B share if A and B together? ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா. இது வந்து A வந்து 63, B தெரியாது. லெட்ஸ் டேக் A, Bன்னு வச்சுக்கோங்க. டிவைட் பை 63/B ஈக்குவல் டு 36. 36 டிவைட் பண்ணிங்கன்னா, ஐ மீன் 9 டிவைட் பண்ணால் 4 times 7 times. கிராஸ் மல்டிப்ளை 4 times of 63 plus 4 times of B equal to 7B
இந்த பி அங்கே போயிடுச்சுன்னா 3b ஈக்குவல் டு 4 into 63 கேன்சல் 21 this b ஈக்குவல் டு 84 hours ஆகும் அவனுக்கு. சரியா? இவனுக்கு 63, அவனுக்கு 84 hours ஆகும். ஓகே. வாட் இஸ் த பி ஷேர்? பி ஷேர் என்னன்னு கேட்குறான். மொத்தமாக 5940 ஓகே. 63 is to 84 days. இது வந்து அவனுடைய அமௌண்ட்டு, அந்த டே ஷேரிங், சாரி டேவோடைய ரேஷியோ. எஃபிஷியன்சி தான் அமௌண்ட் பிரிப்பாங்க. எஃபிஷியன்சி ஷேரிங் உள்டா வரும். 84 is 63, இதுதான் அவனுடைய ஷேர். ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து 721 அடிக்கலாம். 4:3 ரேஷியோவில் they will divide the share. ஸோ யார் கேட்குறான்? பி கேட்குறான்னா 3 out of 7 into 5950. கேன்சல் பண்ணால் 8 times of 7 is 56, 35 5. ஸோ 8 into இது 2400 plus 150 போட்டிங்கன்னா 2550. சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 19 வாங்க. இதெல்லாம் போடலாம். 19 வாங்க. ஏன் a train crosses queue in 120 seconds while running the same direction. ஓகே. இதனுடைய லென்த், அதனோட லென்த், this is ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். லென்த்து சம் பண்ணுங்க. 300 டிவைட் பை டைம் 120 ஈக்குவல் டு S1 மைனஸ் S2. S1ங்கிறது ரெண்டோடைய டைம் ஸ்பீடு ஆஃப் தி டிஃப்ரென்ஸு. இது 120 இருக்கும். ஸோ இன்னொன்று தெரியாது. லெட் இட் பி எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இது கிலோமீட்டர் பர் ஹவருக்கு, அது மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. சரியா? 1 hour கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றுங்க, லெட் மீட்டர் பர் செகண்டாக மாற்றுங்க. சரியா? இது வந்து என்ன ஆகும்? 120 மைனஸ் எக்ஸ் 30/12 இன்டூ இது மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றணும் அப்படின்னா 18/5 மல்டிபிள் பண்ணுங்க. 18/5. இதில் 60 வந்துருமா? 60 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வரும். 2 கேன்சல் பண்ண 9 வரும். 9 இங்கே எடுத்துருவாங்க. 120 minus 9 is 111. சிம்பிளான கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 20 வாங்க. sin squared x minus 3 sin x plus 2 equal to 1. வாட் இஸ் இஸ் வேல்யூன்னு கேட்குறாங்க. ஓகே. முதல்ல எக்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. மல்டிபிள் பண்ணிங்கன்னா cos squared x sin squared x minus 3 sin x plus 2. ஓகே. இது 1 minus sin squared x ன்னு போடலாம். ஸோ sin squared x minus 3 sin x. நான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறேன், வேறு வழியே இல்லை. இங்கே தான் 2 sin squared x minus 3 1 அங்கே போயினா மைனஸ் ப்ளஸ் 1 ஆகும். minus 3 sin x plus 1 equal to 0. sin x equal to minus 3ங்கிறது plus 3 ஆகும். plus ஆ மைனஸ் under root of b squared is 9 minus 4ac 4 into 2, that is 1 divided by 2 into 2. Okay, equal to 3 plus 8, 9 minus 8 is 1 divided by 4. This is 1. 3 minus இந்த ஆங்கிளில் ப்ளஸ்ஸா மைனஸான ஆங்கிள் வந்து 90 இல்லைங்கிறான். 1 போட்டிங்கன்னா என்ன வரும்? சைன் எப்போ 1 வரும்? 90க்கு தான் 1 வரும். அப்போ மைனஸ் போடுங்க. 3 minus 1 divided by 4 போட்டிங்கன்னா 1/2 வரும். 1/2 எப்போ sin x 1/2 வரும்? theta equal to, அதாவது x equal to 30 degree வந்தால் தான் 1/2 வரும். ஸோ cos 2 times of 30 is 60. cos 60 is 1/2 plus இங்கே sin 90, that is 1 plus cosecant 60. cosecant 60 is 2/√3. ஓகேவா? this is 3/2 plus 2/√3. cross multiply 3√3. this is 4. 3√3 plus 4. ஓகே. மேலே இங்கே √3 மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கீழே வந்து 3/2 plus 2√3/3ன்னு வந்துருக்கும். 3 கிராஸ் பண்ண 9, இது 4. 4 plus 4√3, சாரி 9 plus 4√3 divided by 6. ஆன்சர் திஸ். ஸோ உங்கள் ஆப்ஷன் சாய்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சரை மாற்ற வேண்டியிருக்கும். சரியா? கொஷின் net answer. Question number 21. The efficiency of A, B, C are in the ratio 76:9 working together. They can complete the case of 135 days. How many days C alone can complete the work? Okay. So 135ங்கிறது அவனுடைய நம்பர் ஆஃப் டேஸ். 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா இது இவனுடைய எஃபிஷியன்சி. இதில் சியோட எஃபிஷியன்சி மட்டும் பார்த்தீங்கன்னா 9 out of 22. ஸோ டேஸ் வந்து 9 out of 22 எடுத்தீங்கன்னா இதால் டிவைட் பண்ணினா இத்தனை நாள் ஆகும். யாரு? சிக்கு. அப்படியே அந்த டேஸை 9/22 டிவைட் பண்ணுங்க. வில் கெட் இட் சியோடைய நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் டிவைட் பை 9. ஆனால் ஃபுல் டேஸ் தேவையில்லை. 65% ஒர்க் பண்ணால் போதும்.
65/100 ஒரே லைன்ல முடிச்சிடலாம். இதுல ஒரு 5 இருக்கு, இதுல ஒரு 5 இருக்கு. திஸ் 5 எடுத்தீங்கன்னா மிச்சம் இருக்குது 15. 5 எடுத்தீங்கன்னா 227. இதுல வந்து 13. இங்க இருக்குது எவ்வளோ? 5 எடுத்தீங்கன்னா 4 டைம்ஸ் வரும். இங்க 9 கேன்சல் பண்ணா 3. இங்க ஒரு 2 கேன்சல் பண்ணா 11. இங்க ஒரு 2 இருக்கு. ஸோ ஆன்சர் 3 into 11 into 13. கீழே வந்து 2 இருக்கு. ஸோ மேலே மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 3 into 1 is 3. 3 into 3 is 9. மேலே 9 வரணும், கீழே 2 ஆல்ரெடி இருக்கு. ஆப்ஷன் 2 இருக்குது. இது எல்லாமே இது ரெண்டையும் கழட்டி விட்டுலாம். இப்போ மேலே 9 வர மாதிரி பாருங்க. 3 into 7 is 2 into 7 is 14. 14 plus 1 is 5 தான் வருது. இது வரல. ஸோ அதனால இது கழட்டி விட்டுருங்க. இதுக்கு பாருங்க 3 into 2 into 4 8. 8 plus 1 is 9. ஸோ 9/2 வருது. ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 22 வாங்க. Two chords A, B and C, D of circle intersect each at T. இந்த chord இருக்கு, ஒன்னு இப்படி இருக்கு, ஒன்னு இப்படி இருக்கு. A, B, C, D. பாயிண்ட் கீழே மீட் ஆகுது. ஓகே, AB equal to 7. இது full length 7. PC equal to 2. AP equal to 4. CD என்னன்னு கேட்குறான். ஓகே, CD Xன்னு வச்சுக்கோங்க. இது 3 because இது full length is 2. ஓகே, இது OP. நம்மளுக்கு தெரியும் ரெண்டு கார்டு இன்டர்செக்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு சீக்கண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். PC into PD equal to PA into PB. PC என்ன 2, PD என்ன X கண்டுபிடிக்கணும். PA என்ன 4, PB எவ்வளோ 3. ஸோ திஸ் இஸ் 12. 12/2 is 6 cm. Easy question. Question number 23 வாங்க. The sides of the triangle are in the ratio வந்து 12:7:15. 25. Perimeter is this. எல்லாத்தையும் ஆட் பண்ண பெரிமீட்டர் கிடைக்கும். ஸோ 12x plus 17x plus 25x எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. திஸ் இஸ் 14 கேரிஸ் 1 54. 54x 54x equal to 1080. 54 கேன்சல் 2 times வரும். x equal to 20. 20 is the அந்த ப்ரொபோர்ஷனேட். தென் ஏரியா ஆஃப் தி ஹெக்டர்ஸ் கேட்குறோம். ஹெக்டர்ஸ்ங்கிறது 10,000 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இதனுடைய ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதனுடைய ஏரியா இது பித்தாகரஸ் ட்ரிபிள்டும் கிடையாது. ஓகே, 12, 17, 25. எஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். சரியா? எஸ் ஃபார்முலா என்ன? எஸ் ஈக்குவல் டு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2. ஸோ 1080 டிவைட் பை 2 தட் இஸ் 540. அதுதான் வந்து எஸ். ஓகே ஓகே, நவ் ஃபார்முலா என்ன? எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அண்டர் ரூட் ஆஃப் திஸ். ஓகே, எஸ் எவ்வளோ? 540 இன்டூ எஸ் மைனஸ் ஏ எவ்வளோ? 540. இது வந்து 20 ஆல் மல்டிபிள் பண்ணா 240. இது வந்து 340. இது 20 ஆல் பண்ணா 500. ஓகே, யா 540 minus 240 is 300. 540 minus 340 is 200. Into 540 minus 500 is 40. இதுக்கு ரூட் எடுக்க போகிறோம். சரியா? ரூட் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து 60. இது வந்து 600. இது சரி. எத்தனை 0? 1 2 3 4 5 6 0. 6 0 3 0 வெளியே வந்துடும். ஓகே, 1000 வெளியே வந்துடும். இங்கே இருக்குது 54. இது 6, இது 4. 54 எப்படி எழுதலாம்? 9 into 6 எழுதலாம். 6 into 4 எல்லாமே ஸ்கொயர் நம்பர் தான். 9க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 வரும். 2 6 4 6 வெளியே எடுத்துலாம். ஒரு 4க்கு 2 வெளியே எடுத்துலாம். இதுதான் ஆன்சர். திஸ் இஸ் 6. 6 into 6 36. 36க்கு 36 000. இப்போ என்னன்னா ஹெக்டர் டிவைட் பண்ண சார். ஹெக்டர் 10,000 டிவைட் பண்ணுங்க. 10,000ங்கிறது டிவைட் பண்ணால் 3.6 இஸ் த ஆன்சர். ஓகே, ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10,000 hectare. Sorry, 1 hectare equal to 10,000 meter square. ஸோ இப்போ நம்மளுக்கு 36,000 வந்திருக்கு. 36,000 10,000 இருக்குன்னா 3.6. கொஸ்டின் நம்பர் 24 வாங்க. இது கஷ்டமா தெரியல, பட் போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு போட்டலாம். 1 minute ஆகும், போட்டுடலாம். இந்த ஃப்ளோ கரெக்டாக வரணும், அவ்வளோதான். மற்றபடி
நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் பெரிய காம்ப்ளிகேட் மாதிரி தெரியுது, பட் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா இது ஆட் பண்ணால் எக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இந்த ஃபார்முலா எடுக்கிறதால ஈஸி நம்பர் தானே, போட்டுடலாம், மிஸ் பண்ணாதீங்க. கொஸ்டின் நம்பர் திஸ் கரெக்டாக ஈக்குவேஷன் எழுதிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 1 கீழே எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x, சாரி ப்ளஸ் 1/x. இந்த பவர் மைனஸ் அப்படியே கீழே எடுத்துட்டு போட்டேன். வெளியே எக்ஸால் எடுத்துருங்க, வெளியே எக்ஸை வெளியே எடுத்துருங்க, மேலே கீழே எக்ஸால் டிவைட் பண்ணுங்க. மேலே என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 8 மைனஸ் 1/x கீழே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர். ஓகே, இது எக்ஸால் டிவைட் பண்ணீங்கன்னா இது என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸ் மைனஸ் 1/x 3யா? எக்ஸ் மைனஸ் 1/x 3, 3 ப்ளஸ் 8 மேலே கீழே ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் 9 வரும். இங்கே -2 வரும், அங்கே +2 ஆகிடும். தட் இஸ் 11. கீழே 11 மேலே 11, ஆன்சர்ஸ் 1. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. கொஸ்டின் நம்பர் 25 வாங்க. AQ + BQ + CQ ஈக்குவல் டு 3ABC. 3ABC இருக்குது அப்படின்னாவே இந்த கண்டிஷன் A + B + C 0வா இருக்கும். A + B + 0னா இது மூணு ஆட் பண்ணி பாருங்க. 3x - 1 + 4x - 3 + 2x + 1 ஈக்குவல் டு 0. இதெல்லாத்தையும் A + B + C 3 0. எவ்வளோ வந்து this + this + this 9x - 3 ஈக்குவல் டு 0. 9x ஈக்குவல் டு 3, x ஈக்குவல் டு 1/3. பட் இங்கே கண்டிஷன் 1/3 இல்லைங்கிறானே, அதனால நீங்கள் போட முடியாது. சரியா? அப்போ இன்னொரு கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஒன்னா A + B + C 0 அல்லது A² + B² + C² -AB - BC - CA ஈக்குவல் டு 0வா இருக்கலாம். இது 0னா A - B² + B - C² + C - A² இது பை 2ன்னு போட்டு 0 போடலாம். இது 0, அது ஆல்டர்னேட் ஃபார்ம்ல இது 0. சரியா? இது சப்ராக்ட் பண்ணுங்க. திஸ் மைனஸ் திஸ் 3x - 1 - 4x + 3 இது ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் என்ன வரும்? -x + 2 ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 2. ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரியா? இது ட்ரை பண்ணி பார்ப்போம். இது மைனஸ்னா 2x - 4ன்னு வரும். யா, x ஈக்குவல் டு 2 தான் வரும். அதுலேயும் வருது. ஆன்சர் திஸ். ஸோ நல்ல வேலை x ஈக்குவல் 1/3 இல்லை. இது கொஞ்சம் டஃப்பான பேப்பர் மாதிரி தெரியுது, பட் ஒரு 4-5 கொஸ்டின் லாக் ஆகிருப்பீங்க. தாராளமாக 18+ போடலாம். சரியா? எப்பொழுதுமே உங்களுடைய டார்கெட்டு 15 to 18ல எப்பொழுதுமே வச்சுங்க, டஃப்பான பேப்பராக இருந்தால். சரியா? கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சதுன்னா 21 கிராஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அதோட நின்றுங்க. ஒரு 3 to 4 கொஸ்டின் எப்போனாலும் விட்டுலாம். நம்ம டயர் 2க்குனா தான் 30 அடிச்சாகணும். இங்கே அப்படி கிடையாது. நம்மளுடைய டார்கெட் வந்து 15 to 18. தாராளமாக இதில் போடலாம். தேங்க்யூ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் டெஸ்ட். பை.